இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஜென்ம சுபாவத்துல இருந்து எப்படி விடுதலை பெறலாம் அதை குறித்து நம்ம தியானிச்சுட்டு அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவது ஜென்ம சுபாவம் அப்படின்னா என்ன? அதாவது நமக்குன்னு நம்மளுடைய அப்படி நம்ம தொடர்ந்து வருகிற சுபாவம், அதாவது நம்மளுடைய குடும்ப சுபாவங்களா இருக்கலாம், தலைமுறை உள்ள ஒரு சுபாவங்கள், கோபமா இருக்கலாம், அது பாவ காரியங்களா இருக்கலாம், அந்தரங்கமான காரியங்களா இருக்கலாம், பொய் சொல்லுவதா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நம்ம தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதுல இருந்து நம்ம விடுதலை பெற முடியாம நம்ம தவிச்சிட்டு இருக்கலாம். இல்ல நமக்குனே சில ஜென்ம சுபாவங்கள் இருக்கும். அதுல இருந்து எப்படி விடுதலை பெறலாம் அப்படின்னா, முதலாவது அந்த விடுதலைக்காக நம்ம தேவனிடம் வாஞ்சிக்கணும், ஜெபிக்கணும், தேவனிட்ட போய் சொல்லணும், இந்த காரியத்துல நான் பலவீனமா இருக்கேன், குறை உள்ளவளாய் இருக்கிறேன், அப்பா அதுல இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கணும். இரண்டாவது, உபவாசம் இருக்கணும். அந்த காரியத்திற்காக நீங்க ஒரு வேளை அல்லது ஒரு நாள் அந்த காரியத்திற்காக நீங்க உபவாசம் இருக்கணும். மூன்றாவது, பரிசுத்தாவின் ஆளுகைக்காக நீங்க ஜெபிக்கணும் அல்லது அபிஷேகத்திற்காக ஜெபிக்கணும். அப்போது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த காரியங்கள்லாம் நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் அதுல இருந்து பரிபூர்ண விடுதலை கொடுப்பார். முதலாவது ஜெபியுங்கள், இரண்டாவது கர்த்தருடைய ஆவிக்காய் ஜெபியுங்கள், மூன்றாவது உபவாசம் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களை விடுவிப்பாராக. ஆமேன்.